ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தி லட்டு தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கக்கூடிய இந்த சிம்பிள் ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான தட்டாக எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெரிய பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. இந்த மெஷரிங் கப்பில் நான் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து செய்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ 2 ஏலக்காய் அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், வறுத்த வேர்க்கடலை இதை 3த்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. கொஞ்சம் கூட கொரகரன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்த பவுடரை வந்து ஒரு அகலமான தட்டில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா சூடு ஆறி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. நம்ம வந்து ஆயில் தான் சேர்க்க போகிறோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான், வாசம் இல்லாத ஆயிலாக இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அந்த ஆயில் ஒரு சேர வர மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு கையில் நமக்கு நல்லா மாவு ஒட்டாத மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக அந்த ஈரப்பதம் வர மாதிரி நல்லா நம்ம அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி நம்ம நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம். இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா, உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வரணும். அப்படின்னு தான் நம்ம கரெக்டான அளவில் நம்ம கொண்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். உருண்டை கரெக்டாக நமக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி இந்த லட்டை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஹெல்த்தியான லட்டு நமக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு உருண்டையும் அந்த மாதிரி பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்ட டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடவும் கொடுத்து விடலாம். இப்போ லீவில் வரப்போகுது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க இது. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு லட்டு நம்ம வந்து எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.